ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானோட இன்ஸ்டால்மெண்ட்டு எப்போ ஏற போகணுங்கிற டேட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச் பாரில் பிஎம் கிசான் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க. பேஜ் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. சீஃப் மினிஸ்டர் வில் ரிலீஸ் த 21st இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஆன் 19th நவம்பர்னு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் 19ஆம் தேதி இது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னா கீழே வந்தீங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டா இப்படி தான் அடுத்த பேஜ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்து கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் காமிக்கும். ஸோ எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா குனோ ரிஜிஸ்டர் நம்பர், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது பிஎம் கிசான் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை இருந்ததுன்னா அதை கொடுத்து கேப்சா கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஆதார் நம்பர், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்கும். அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து கெட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பரில் நினச்ச ஓடிபிக்கு போகும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் கீழே வந்துடும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. காப்பி கூட பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு இந்த இதுலேருந்து பேக் வந்துடுங்க. பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து திரும்பி நோ ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கேட்பாங்க. கேப்சா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை உங்களுக்கு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸு, இதில் வந்து லேண்ட் சீடிங், இகேஒய்சி ஸ்டேட்டஸ், ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் மூணுமே வந்து உங்களுக்கு டிக்கில் இருக்கணும். க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் ஏறும். இதில் லேண்ட் சீடிங் பார்த்தீங்களா நோன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து லேண்ட் இல்லை அப்படின்னு வருது. மூணுமே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும். இப்படி தான் உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயிலை பார்க்க முடியும் உங்களால். இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.